2023 மே மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதிக்குள் இந்த தவறு ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நாணய அலகின் மாற்று விகிதத்தை மாற்றியமைக்கும் போது ஏற்பட்ட தவறினால் சில வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை விட அதிக தொகை கிடைத்துள்ளதாக வங்கி அண்மையில் கண்டறிந்துள்ளது. தற்போது இந்த தவறை முழுமையாக திருத்துவதற்கு வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கண்டறியப்பட்ட உடனேயே வங்கி உள்ளக விசாரணை ஒன்றை நடத்தியுள்ளதுடன் இலங்கை மத்திய வங்கி உள்ளிட்ட ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை நிறுவனங்களின் அறிவுறுத்தல்களின் பேரில் இது தொடர்பில் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மக்கள் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த தவறினால் ஏற்பட்ட மதிப்பிடப்பட்ட நிதி தாக்கம் அன்னளவாக 656 மில்லியன் ரூபாவாகும். எவ்வாறாயினும் அந்த தொகை ஏற்கனவே உரிய காலப்பகுதியில் வெளியிடப்பட்ட கணக்கு அறிக்கைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் தற்போதைய கணக்கீட்டுகளின்படி இனிமேல் எந்த ஒரு நிதி தாக்கமும் ஏற்படாது என வங்கி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய வாடிக்கையாளர்களிடமிருந்து அந்த மேலதிகமாக செலுத்தப்பட்ட பணத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் செயல்முறை தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மக்கள் வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வங்கியின் அன்றாட வங்கி நடவடிக்கைகள் டிஜிட்டல் வங்கி வசதிகள் மற்றும் வாடிக்கையாளர் சேவைகள் வழமை போன்று இயங்குவதாகவும் மக்கள் வங்கி சுமார் 3.8 டிரில்லியன் ரூபாய் சொத்துக்களை கொண்ட வலுவான நிதி நிறுவனமாக இருப்பதினால் இந்த சம்பவத்தினால் வங்கியின் நிதி ஸ்திரத்தன்மைக்கோ லாபத்திற்கோ அல்லது வாடிக்கையாளர்களின் கணக்குகள் வைப்புகளின் பாதுகாப்புக்கோ எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாது என வங்கி அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் அறிவித்துள்ளது.